அந்த நஃப்ஸ் வந்து இப்லீஷோட சிநேகிதன். ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஒரு மனிதன் நேர் வழியில போயிட்டு இருக்கும்போது அவனை வழியில இருந்து தனியா வேற ரூட்டுக்கு கொண்டு போகிறது வேலை வந்து இப்லீஷோடையது. இது நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்லீஷ் வந்து வெளியில நின்று வேலை பார்க்குறான். அவன் உள்ள வர்றதில்லை. அவன் உள்ள அவனுடைய ஏஜென்ட் இருக்கான், நஃப்ஸ் அப்படின்னு. அந்த நஃப்ஸ் கிட்ட இருந்து அவன் வேலை வாங்கிக்கிறான். நீ வந்து இந்த மாதிரி பண்ணு, அவனுடைய மைண்டை வந்து அப்படியே ஹேக் பண்ணிக்க அப்படிங்கிறான். அந்த மனுஷனுடைய மைண்டு அந்த நஃப்ஸு எப்பவுமே கண்ட்ரோலில் வச்சுக்குது. தாய் வயிற்றிலிருந்து குழந்தை பிறக்கும் பொழுது வலது பக்கம் வந்து ஆகாய தேவர்கள் வந்து நின்று ஆத்மாவே போடுறாங்க. அதே மாதிரி இப்லீஷும் தன்னுடைய சிஷ்யனான நஃப்ஸ் என்னும் அந்த தானவத்தை மனுஷனுக்குள்ள போடுறான். தொப்புல இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு இன்ச்சு கீழே அவனுடைய மகாம், நஃப்ஸ் இருக்கிற இடம். அதாவது மனுஷனுக்குள்ள ஒரு தானவ சக்தி பிறந்ததுல இருந்தே இருக்கும். அந்த தானவ சக்தி இருந்தனால தான் மனுஷனுக்கு வந்து பசி எடுக்குது. அதான் குழந்தை அழுது. வயிற்றில் இருக்கும்போது அழறது இல்லை குழந்தை. வெளியில வந்த உடனே, இந்த வெளி உலகத்தை பார்த்த உடனே அதுக்கு இங்கே வந்து காற்று சுவாசம் அந்த எடுத்த உடனே அதுக்கு வந்து பசி எடுக்குது. அது நஃப்ஸ் தான் காரணம். பசி எடுத்தோடனே அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆகாரம் வேணும், இல்லைன்னா அது நிறுத்தாது, அழுதுகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்முடைய சோல் இருக்கு பார்த்தீங்களா, மயக்க நிலையில இருக்கும். நம்முடைய சோல் விழுத்திருக்காது, மயக்க நிலையில இருக்கும். சரி, அது எது வரைக்கும் மயக்க நிலையில இருக்கும்? மனுஷன் 40 வருடங்கள் வரை அது அப்படியே மயக்க நிலையிலேயே இருக்கும் அந்த சோல். இதை பற்றி வந்து விரிவாக பேசலாம். சோல் பற்றி வந்து விரிவாக பேசலாம். முதல்ல இந்த நஃப்ஸை பற்றி ஒரு சின்ன கிளியாரிட்டி. நஃப்ஸை வந்து சுத்தம் செய்வது ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. இரும்பால் ஆன சுண்டலை சாப்பிட முடியுமா? இப்போ சுண்டல் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் சுண்டல் சாப்பிட்றீங்க. அதே மாதிரி இரும்பால் ஆன சுண்டலை நீங்கள் சாப்பிட முடியுமா? கடிச்சா பல்லெல்லாம் புடியாக போகும். இது நான் வந்து சொல்லலை, ஆல்ரெடி ஆன்மீகத்தில் நிறைய புத்தகங்களில் இருக்குது. இரும்பால் ஆன சுண்டலை சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்குமா? ஆனால் இந்த நஃப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை சுத்தம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. நெகட்டிவ் எனர்ஜி தேடி எங்கேயும் போக வேண்டிய தேவையில்லை, ஆல்ரெடி இருக்குது. அதை சுத்தம் பண்ணுறது தான் ஆன்மீகத்தில் என்ட்ரி ஆகுது. அந்த நஃப்ஸை சுத்தம் செய்கிறதுக்கு ஒரு சத்குரு, ஒரு வழிகாட்டி, ஒரு முர்ஷித் தேவை. அந்த முர்ஷித் வழிகாட்டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படணும். 36 வருஷமும் ஆகும், 40 வருஷமும் ஆயிடும். மனுஷன் ரொம்ப கஷ்டப்படணும். அப்படி கஷ்டப்பட்டாலும் அவன் நஃப்ஸு சுத்தம் பண்ணிக்கிட்டானா, இல்லை அவங்ககிட்ட வந்து நெகட்டிவ் எனர்ஜி அளவுக்கு அதிகமாக வந்துச்சான்னு தெரியவே தெரியாது. ஒரு சரியான மார்க்கதரிசி, சரியான சத்குரு, ஒரு காமில் முர்ஷித் அந்த மனுஷனுக்கு தேவை. அவன் அந்த நஃப்ஸை சுத்தகரிக்க தகுதியானவர் ஒரு முர்ஷித். அல்லாஹ் தஆலா சொல்றான், வமையுதிலில் ஃபலன் தஜிதலஹு வலிய முர்ஷிதா. யாரை தவறான வழியில் நடத்தவிருக்கிறானோ அவனை வந்து வழி முர்ஷிதையே தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நேர் வழியில் யாரை நடத்த வைக்கிறானோ இறைவன் அல்லாஹ் அவனுக்கு வந்து முர்ஷிதை கொடுப்பான், கண்டிப்பாக கொடுப்பான். அது அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு டிவைன் சோலுக்கு கொடுக்கணும், அது இறைவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, இந்த கொள்ளைகள், இந்த கோபம் வர்றது, பசி எடுக்கிறது, ஆணவம், அகந்தை, இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா அந்த நஃப்ஸ்ல இருந்து தான் வருது. அந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ள இருக்குல்ல, அதுல இருந்து தான் வருது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆன்மீகத்தை பற்றி, பயங்கரமான விஷயங்கள் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. இந்த ஆன்மீக கல்வி வந்து குரு சர்க்கார் கோஹர்ஷாயி அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஹார்ட் எல்லாம் என்லைட் பண்ணியிருக்காங்க.
அல்ரா டிவியின் மூலியமாக ஆன்மீக கல்வியை செய்தி யூனிசெஃப் கொடுக்குறாங்க. நிறைய கேள்விகளுக்கு பதிலெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம ஆன்மீகத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 2026 வந்து நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த 2026 அல்லாஹ் இந்த உலகத்தில் கியாமத் நாள்னு ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வச்சிருந்தது. அந்த நாளை 2026 எப்பாச்சும் ஒரு நாள் ரம்ஜான் மாதத்தில் வரும் கயாமத்து அப்படின்னு. சரி, இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இமாம் மேதி வந்தாகணும், கல்கி பகவான் வந்தாகணும். கல்கி பகவான் இமாம் மேதி வரலைன்னா இந்த உலகத்தை வந்து அவனால் க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய அந்தஸ்துடைய ஆன்மீகத்தன்மையுடைய கல்கி பகவான் இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து எல்லா மக்களுக்காகவும் அவங்களுக்கு வந்து ஹார்ட்டை என்லைட் பண்ணி அவங்களை திவ்ய ஜோதியால் அவங்கள வந்து அப்படியே மலர வச்சுருவாங்க. எந்த வழி நேரான வழி? யாருக்கு உள்ள எனர்ஜி இருக்கோ, யாருடைய நஃப்ஸு நம்முடைய தானவன் சுத்தகரிச்சுட்டானோ அவன் தான் நேர்மையான மனிதன். எவ்வளோ வேணாலுமே பூஜை புரஸ்காரம், நோன்பு, தொழுகை எல்லாம் நீங்கள் வந்து எல்லாம் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் அந்த நஃப்ஸு சுத்தகரிக்கலைன்னா உங்களுடைய இபாதத்துக்கு ஒன்றுமே போகாது இறைவனுக்கு. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அது அஃப்லா மன் தஸக்கா. அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு ஆப்போசிட் தான் மனுஷன் செய்கிறான். யார் காமியாப் ஆகுதுன்னா, யார் தன்னுடைய நஃப்ஸை சுத்தகரிச்சுட்டாங்களோ அவன் தான் காமியாப் ஆறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் மனுஷனு அதுக்கு விரோதமாகவே போகிறான். யோமலா யன்ஃபஉ மாலும் வலாபனுன் இல்லா மன் அஹதி அல்லாஹி கல்ப சலீம். யார் யோம மேஷரில் வந்து கல்பே சலீம் கொண்டு வர்றானோ, திவ்ய ஜோதியால அந்த ஜொலிக்கிற கல்பே சலீம் கொண்டு வரானோ, நூறால, அவன் தான் காமியாபாரான் அப்படின்னு.